மருமகாரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இன்ன வரைக்கும் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மருமவளே, அடியே மருமவளே. ஸோ இந்த மாமியார் கிழவிக்கு என்னதான் வரும்னு தெரியல. இப்போ தானே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தேன் படுக்கலான்னு. அதுக்குள்ளே வந்துடும் படுக்கமா. ஏன் மருமவளே, அடியே தூங்கிட்டியாடி? அடியே மருமவளே. இல்லைன்னா விடாத இன்னைக்கு. இந்த வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. ஏடி சாப்பிடலையா நீ? இத்தனை நாளெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காது. இன்னைக்கு முக்கியமான நாளும் அன்னைக்கு தான் சாப்பிட்டியா கீர்த்தியான் இருக்கேன். இல்லைங்க அத்தை. ஏண்டி புள்ளக்கார புள்ள உடம்பு பச்சை உடம்பு கறி இப்படி சாப்பிடாம இருக்கலாமா? ஓ முதல்ல போய் சாப்பிடு. இல்லத்த அவர் வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏண்டி மற்ற நாளெல்லாம் என் பையன் வரதுக்கு முன்னாடி 10 வட்டில் உள்ள இறக்கிக்கிட்டு உட்காந்துருப்பேன். கேட்டால் பால் கொடுக்குற உடம்பு பால் கொடுக்குற உடம்புன்னு. இன்னைக்கு என்னடி சாப்பிடுன்னு சொன்னா கூட சாப்பிட மாட்டேங்கிற? வேற என்ன காரணம்? என் புருஷன் எனக்காக ரைஸ் வாங்கிட்டு வரேன் இருக்காருல. என்னது? அது ஒன்றும் இல்லை அத்தை. என்னன்னு தெரியல, மதியானம் சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு, சாப்பிடவே முடியல. அதான். எப்படி சாப்பிட முடியும்? ஓசியில் கிடைக்குதே இழிச்ச வாயன் ஒருத்தன் சம்பாரிச்சு போடுறானேன்னு மொத்தத்தையும் வாங்கிட்டு வந்து போடுறான். கொஞ்சம் கூட விடாமல் வள்ளு வதக்கணும் உள்ளே இறக்கி போடுறேன். அப்புறம் எப்படி தொண்டைக்குழியில் இறங்கும்? அப்புறம் நெஞ்சுக்குள்ளத்தான் நிற்கும். போய் முதல்ல சுடு தண்ணியை காய வச்சு குடி. சரிங்க அத்தை, சுடு தண்ணியை காய வச்சு குடிக்கிறேன். என்னங்க அத்தை? வெள்ளை பூண்டு இருந்துச்சுன்னா 4 சுட்டு சாப்பிடு. சரிங்க அத்தை, நான் சுட்டு சாப்பிட்றேன் அத்தை. நீங்க முதல்ல படுங்க அத்தை. எனக்கு போய் நல்ல சின்ன பாரு, ஏன் பற்றி நான் செவுத்துல முட்டிக்கணும். போ. சப்பா, இன்னைக்கு தான் இவன் தூங்கியிருக்கான். அதுக்குள்ளே இந்த மனுஷன் வந்துட்டானா கப்பு சுப்புன்னு சாப்பிட்டுட்டு படுத்துடலான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஐயோ பசி கப 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 கபன்னு இருக்கே. ஐயோ சீக்கிரம் வாயா சோடா புட்டி. என்கிட்ட தான் போவான்னு தெரிய மாட்டேங்குது. பசி உயிர் போகுதே. இந்த பையன் என்ன 11 மணி ஆக போகுது, இன்னமும் ஆளை காணமே. இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே. வேலைக்கு போன இடமே உட்காந்துக்கிறேன். எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியல. இந்த மருமவ போன் போட்டு கேட்டாலும் தெரியலையே. எம்மாடி மருமவளே. அத்தை சொல்லுங்க அத்தை. எம்மாடி அந்த பயலுக்கு போன் போட்டியா? எங்க இருக்கானாமா? இன்ன வரைக்கும் ஆளை காணமே. ஃபோன் பண்ணேன் அத்தை, வந்துக்கிட்டு இருக்கேன். காலையில வெள்ளனையா ஓடிடுறான், ராத்திரியும் இப்படி நேரம் கழிச்சு தான் வாரான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? வேலை அப்படி இருக்குது. அதான் மதியானம் கொஞ்ச நேரம் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு போனார்ல. சரி. இந்த குமரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. பாத்ரூம் போனா வருவாத்த. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. இந்த பொருளை என்ன பண்ணுறா? படுத்துட்டாலா இல்லையா? எழுதிட்டு இருக்காத்த, அதான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். சரி நீ போய் பிள்ளைய பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த குமரி? ஐயோ இந்த பிள்ளை என்ன பிள்ளைன்னு தெரியல. ஒரு விவரமும் இல்லை, ஒரு துப்பும் இல்லை. பாத்ரூமுக்கு போனால் 1 மணி நேரம், குளிக்க போனால் 1 மணி நேரம். ஒரு வேலையும் இழுகுது தொட்டதையே தொட்டுக்கிட்டு இருக்காம்மா. இவ காலெல்லாம் எப்படித்தான் ஓட போகுதுன்னு தெரியல. என்ன வேலை வெட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கா? யோ எங்கேயா இருக்க? எவ்வளோ நேரையா நானும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. ரைஸ் வாங்கிட்டு வரியா இல்லையா? அப்போ சின்ன பொண்ணு வாங்கிட்டு சின்ன பொண்ணு, அம்மா தூங்கட்டும் தான் வந்துடுறேன். உன் ஆத்தா என்னைக்கியா தூங்குறது? நான் என்னைக்கியா சாப்பிட்றது? ஒழுங்க மரியாதையே சீக்கிரம் வந்துரு, இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஐயோ சின்ன பொண்ணு தான் வந்துடுறேன். சின்ன பொண்ணு சீக்கிரம் வாயா முதல்ல. அடியே என்ன அடி பண்ணிக்கிட்டு இருக்காவ? எங்க போனாலும் இழுகுன்னு ஒரு வேலை சொட்டா டக்குன்னு முடிக்கிறது இல்ல. என்ன புள்ள நீங்களாம்? ஏம்மா இப்போ என்னம்மா எதுக்குமா கத்திக்கிட்டு இருக்க? என்ன அடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க தலைக்கு ஊற்றிக்கிட்டேன், அதான் சரி குளிச்சுட்டு இதை தலையை தோட்டிக்கிட்டு இருக்கேன். தலைக்கு ஊற்றிப்பிட்டியா? சரி எதையும் தொட்டு விடாத, அப்படியே வெளியே போ. இல்லைன்னா மட்டும் எல்லாத்தையும் தொட விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். வாய்க்கு வாய் அடிக்காத. வாய்க்கு வாய் அடித்தாலே எனக்கு கோவம் தான் வரும். போ அப்படியே சுற்றி வெளியே போ. இந்தா உனக்கு படுக்கிறதுக்கு பெட்ஷீட் தலைவணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுறேன். அம்மா பனி வேற அதிகமாக இருக்குமா, இன்னைக்கு உள்ளே படுத்துக்கிறேம்மா. எவரு இதெல்லாம் தீட்டு உள்ளே எல்லாம் வரக்கூடாது சொல்லிவிட்டேன். வீடு தொடச்சிக்கிட்டு போயிடும். ஏம்மா அநியாயம் பண்ணுறம்மா. எந்த காலத்துலமா இருக்கேன்? இந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் ஒன்று மண்ணா புழங்கிக்கிறாங்க. நீ தாம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ ஆவாது. அந்த காலத்துல எல்லாம் என் மாமியார் கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. அங்கேயே நான் அப்படின்னு கண்ணா காட்டினேன்னா போதும், எல்லாம் அந்த இடத்துல போட்டுட்டு நானும் மாட்டு கொட்டாயிலே தான் படுத்து கிடப்பேன். முதல்ல அங்கிட்டு வா. ஐயோ பனின்னு கூட பார்க்காம என்ன வேலை பார்க்குது எங்கள் அம்மா. டக்குனு வா. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இந்த பொம்பளை பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாது.
இந்த மாதிரி நேரத்தில் தான் பிள்ளைங்கள பாதுகாப்பாக உள்ளே வச்சு பாதுகாக்கணுன்றது தெரிய மாட்டேங்குது. அதுங்க வெளியில் போட்டு நம்மளை பாடாக படுத்தி எடுக்குதுங்க. எடுத்துட்டு வந்து போட்டேன், அப்படியே படுத்துக்க சரியா? அம்மா நீ வேணா அந்த திண்ணையில் படுத்துக்கிறியா? தனியாக படுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா? இங்க பேயும் பிசாசா அலையுது, இவ தனியா படுத்தோடனே அப்படியே உள்ள போட்டு அழுத்திட போகுது. போடி, அடிக்கிற பனிக்கு அதுக்கும் நான் வெளியே படுத்தேன் அவ்வளோதான். நாளைக்கு எனக்கு பால் ஊற்ற வேண்டியதான். நீ படு. கீரை பண்ணியில் இவங்கெல்லாம் வெளியே படுத்தா பால் ஊற்றிடலாம், நம்மளுக்கெல்லாம் பால் ஊற்ற மாட்டாங்க. என்ன ஒரு இது! ஐயோ தலைக்கு வேற ஊற்றிருக்கு, தலை வேற காயில். ஐயோ பனி வேற அடிக்குது, ராத்திரியெல்லாம் குளிர் போட்டு வாட்டி வதக்க போகுது. எம்மா எப்பா என்ன குளிருது. இதுலேயும் வேற ஒரு நல்ல போர்வை கூட எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. இத்து போன பழைய போர்வையை தான் எடுத்து போடும். ஏன்னா நல்ல போர்வையெல்லாம் போட்டால் தீட்டுன்றோம். என்ன இவங்க பண்ற அட்டகாசம்! என்ன தங்கச்சி வெளியே படுத்திருக்கு? எம்மாடி உமா, என்னம்மா வெளியே படுத்திருக்க? அதுவானே அம்மா தான் வெளியே படுக்க சொன்னுச்சு. வெளியே படுக்க சொன்னாங்களா? இவங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா என்ன? அடிக்கிற பணிக்கு நம்மளே விரைச்சு போயிடுவோம் போல இருக்கு. இதுல உன்னை வெளியே படுக்க சொன்னாங்களா? இந்த மாதிரி எந்திரிச்சு வா, உள்ள வா. அண்ணே அம்மா திட்டுனே, நீ போனே உள்ள. அம்மா திட்டுறாங்களா? நான் போய் பாத்துக்கிறேன். அப்பனே ஈஸ்வரா, நாளைக்கு தான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன். இவ மாதிரி உக்காந்துட்டால, இனி எங்கிட்டு கோயிலுக்கு போகிறது போ. மா, என்னடா தம்பி வந்துட்டியா? எம்மாடி மருமோளே, சாப்பாடு எடுத்து வைமா பையனுக்கு. ஏமா தங்கச்சி எதுக்குமா வெளியே படுக்க வச்சிருக்கீங்க? கொஞ்சமாவது மண்டையில ஏதாவது இருக்குதா இல்லையா? அடிக்கிற பணிக்கு என்ன ஆகும் பிள்ளைக்கு? ஏடா தீட்டுடா, வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அதனாலதான் வெளியே படுக்க வச்சிருக்கேன். அவன் அங்கேயே படுக்கட்டும். என்னம்மா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் அந்த காலத்துல இருந்துட்டு இருக்கீங்க. எல்லா காலத்துலயும் அப்படித்தான், கம்முனு போ. ஏண்டா அந்த காலத்துல நாங்களும் மாசத்துல 3 நாள் வெளியே தான் படுத்திருந்தோம். ஏன் உன் பொண்டாட்டி தான் படுத்திருக்கா, நாளைக்கு உன் பிள்ளையே வயசுக்கு வந்தாலும் அவளும் வெளியே தான் படுக்கணும். மா, அப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா அவளோ இவளோன்னு ஆளுமே கெட்டு போய் கிடக்குது. வயசு பிள்ளை வெளியே படுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் அப்படித்தான். என்ன ராணி, நீயும் சொல்ல மாட்டியா? நான் என்னத்த சொல்றது, சொன்னானே உங்க அம்மா என்ன கேட்கவா போறாங்க? ஷோ, என்னைக்குதான் நீங்களாம் மாற போறீங்கன்னு தெரியல. போங்க. ஏண்டா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க விஷயம், நீ போடா. ஆம்பளை பையன் பேசிக்கிட்டு நான் என்ன புதுசாக சொல்றேன்? அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு, அதனால சொன்னேன். அதை போய் வேணுமோ குத்தன்றவன் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணமே என் புள்ள மட்டும்தான். என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, இந்த மனுஷனை உண்டுலன்னு ஆக்கியிருப்பேன். இந்த வீட்டில் எனக்கு ஆறுதலே என் புள்ள மட்டும்தான். அவனும் இல்லாமல் போயிருந்தா ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. யாராவது பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிருந்தா, இல்லை வழியில் வர வழியில் ஏதோ வண்டி கிண்டி அடிச்சிருந்தா, ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதை பற்றி எந்த கவலையாவது இந்த இருக்குது மனுஷனுக்கு? குடி கும்மாளம் இதை தவிர வேற எதை பற்றி இந்த மனுஷனுக்கு கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. இப்படியாப்பட்டவங்கிட்ட நம்ம என்னத்தை சொல்லி வாழ்றது? எதுக்கு தான் அப்படி குடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. யார் என்னை பற்றி என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. யாருக்கு தான் நான் நஞ்சையும் சோத்தில் கலந்தேன்? ஒன்றும் கிடையாது. எல்லாத்துக்கும் நான் நல்லது மட்டும்தானே நினச்சேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம்? இந்த மனுஷன் இது தானாக இப்படி யோசிக்கிறது இல்லை. யாரோ இந்த மனுஷனை ஏற்றி விட்டு தான் என் குடியை கெடுக்கிறாங்க. அவங்க மட்டும் யார் என்னென்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களும் இந்த ஆளையும் உண்டெல்லாம் நான் ஆக்க போகிறேன் பாரு. என் குடும்பத்தை இப்படி கூற போடுறவங்க குடும்பம் ஒரு காலமும் உருப்படாது. அவங்க அதுக்கு ஏற்றப்ப கஷ்டத்தை அனுபவிச்சே தீருவாங்க. இந்த மனுஷனோட அவ்வளோ கொடுமையிலையும் நான் பொறுத்துக்கிட்டு போகிறேன்னா அது என் பிள்ளையோட முகத்துக்காக தான். இருக்கட்டும், இதுக்கு ஒரு முடிவு காலம் வராமையா போகுது? இருக்கும், அதுக்கும் ஒரு விடிவு காலம் இருக்கும். என்ன என் குடும்பம் எனக்கு சப்போர்ட்டாக கொஞ்சம் பேச வைக்கன்னு இருந்தாங்கன்னா கூட என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். இந்த ஆள் படுத்துகிற பாட்டை தாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் எனக்கு போயிடும். ஆனால் போகிறதுக்கு போக்கடமும் இல்லை. நான் மட்டும் ஒத்தாளாக இருந்தேன்னா இந்த ஆள் என்னை அடித்து கொடுமைப்படுத்துறதுக்கும் இந்த சந்தேக பிராணிக்கும் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவேன். ஆனால் ஒத்த பிள்ளைய வச்சுருக்கோம், இவனை கூட்டிக்கிட்டு நான் எங்கே போவேன்? நடுத்தரவுலையா நான் ராத்திரி நேரத்தில் வச்சுக்க முடியும்? அதுவும் இல்லாமல் நம்மளே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கோம். இதில் நம்மளை அடித்தாலும் வச்சாலும் கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது. இதில் நான் என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மனுஷனோட நான் இவ்வளோ கஷ்டத்தையும் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிறேன். என் பையனை மட்டும் எப்படியாவது இம்பிட்டு கஷ்டத்துலேயே ஆளாக்கிட்டேன்னா போதும்,
அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அம்மா தூங்கிருச்சு போல இருக்கு, அப்படியே உள்ள எடுத்துக்கிட்டு போயிட வேண்டியதுதான். டேய், அம்மா அம்மா நீ என்னம்மா இங்க? நீ என்னம்மா இங்க வா? ஏடா பைத்தியக்காரா, நம்ம வீட்ல இல்லாம நான் வேற எங்கடா போறேன்? இன்ன வரைக்கும் என்னடா உனக்கு? ஐயோ, இந்த அம்மா தூங்கிருச்சுன்னு நினைச்சு இன்னொரு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அம்மா இன்னும் நீ தூங்கலையாம்மா? என்னடா பண்றது, தூக்கமே வரல, புரண்டு 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 படுத்து. அது சரி, என்ன பின்னாடி? ஐயோ, பின்னாடின்னுதே இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது இன்னைக்கு எங்கள் அம்மா கிழிச்சிருமே என்னைய. அது ஒன்றும் இல்லைம்மா, பேம்பஸு பேம்பஸு. பேம்பஸா? யாருக்கு? நிறையா இருக்கு, குழந்தைக்கு தான். அட ஏன்டா, அவளுக்கு முதுகெலும்பு வளையாதவளை வச்சுக்கிட்டு பெரும் பாடுதான். இதை வேற வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிற. இதை ஒன்றை சாக்கா வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற. சரிம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. உன் பொண்டாட்டி சாப்பிடலடா, சாப்பிடாம கிடக்குறா. சாப்பிடுறீன்னா நெஞ்சுக்குள்ளேயே நிற்கிது உட்காருதுன்றா. அவளை சாப்பிட சொல்லு. சரிம்மா, சரி. ஏண்டா, ஏதோ ஒரு நல்ல வாசம் வர மாதிரி தெரியல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்படியெல்லாம் எனக்கு எந்த வாசமும் வரல. இல்லையே, ஏதோ கறி வறுத்த மாதிரி வாசம் வருதே. ஐயோ, இங்கே 2 நிமிஷம் இருந்தோம், அம்மா பிரித்து பார்த்துரும், அப்புறம் அவ என்னை உரிச்சு பார்த்துருவா. அப்படியே ஓடிடுடா தொற. சரிம்மா, எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது, நான் போய் படுக்கிறேன். என்ன இந்த ஓட்டம் ஓடுறேன்? அடே தம்பியே, ரூமுக்குள்ள போய் கதவை சாத்தினாங்கன்னா அவ்வளோதான். இனி ஐயோனாலும் வரமாட்டான், அம்மானாலும் வரமாட்டான். போறவனா போறான், இந்த கதவை சாத்தி விட்டு போயிருக்கலாம். இந்த கதவை சாத்துறதுக்கு நம்ம வரணும். ஐயோ ஆண்டவனே. யோ, உங்ககிட்டலாம் ரைஸ் கேட்டதுக்கு பதிலாக நானே சாப்பிட்டு படுத்திருப்பேன். எவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏன் சின்ன பொண்ணு, நான் வேற சாப்பிட்டு எங்கள் அம்மா நேரத்துக்கு தூங்கியிருக்கோம், நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு பார்த்தா எங்கள் அம்மா தூங்கவே இல்லை, அப்படியே உக்காந்துருக்கு. ஆத்தாடி, நான் வேற ரைஸு கொண்டு வரதுல வேற எங்கள் அம்மா மோக்கம் பிடிச்சி என்ன கறி வாசம் வருது, அது வாசம் வருது, இது வாசம் வருதுன்னு நான் பையனுக்கு பேம்பஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பொய்ய சொல்லி அப்படியே அடித்து உள்ளே வந்துட்டேன் தெரியுமா? ஐயோ, உங்கள் ஆத்தா கண்டுபிடிச்சிருச்சா? இல்லை, நான் தான் ஓடி வந்துட்டேனே. ஐயோ ஆண்டவனே, ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் அம்மாவுக்கோசரம் பயந்து பயந்து செய்யறதா இருக்குது. வெறும் தலைவலியாக இருக்குது. இதில் வேற நீ சாப்பிடலைன்னு எங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுது. இத்தனை நாள் இல்லாத அக்கறை உங்கள் அம்மாவுக்கு இன்னைக்கு தான் பொங்கிக்கிட்டு வரும். முதல்ல குடியா, பசி கப கப கபன்னு இருக்கு. இந்தா சாப்பிடு. ஐயப்பா, என்ன பசி! இடடா, நான் கூறுதே. அப்பா பாப்பா, எத்தனை நாள் ஆச்சு ரைஸு சாப்பிட்டு. இதெல்லாம் சாப்பிடலான்னா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்மளை ஒரு வழி ஆக்கிருச்சு இந்த மாமியார். தெரியாமல் சாப்பிட்றதுக்குள்ள போதும் ஆகுது. என்ன சின்ன பொண்ணு, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. பார்க்க வச்சுட்டு என்ன சாப்பிட்றா? கொஞ்சமாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாளா? கறி. இந்நேரத்துக்கு தனி கொடுத்து நம்ம இருந்தால் யாருக்கும் பயப்படணுன்ற அவசியமே இல்லை. நினச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நினச்சபடி இருக்கலாம். ஒரு நேரம் சமைச்சிட்டு ஒரு நேரம் கடையில் வாங்கி சாப்பிட்லாம். இங்கே உங்கள் அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு 3 நேரமும் வடித்து கொட்டணும், ஆசைப்பட்டதை கூட வாங்கி சாப்பிட முடியல. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயந்து சாவறதா இருக்குது. புள்ள பெத்தவதே இப்படி. இன்னும் வளர்ந்துட்டானா அவன் ஆசைப்பட்டு கேட்கறத கூட உங்கள் அம்மா வாங்கி கொடுக்க விடாது. என்ன சின்ன பொண்ணு, சும்மா தண்ணி கொடுக்கணும்னு இருக்க. இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு வாங்கி கொடுக்க தானே செய்கிறேங்க தானே. உங்கள் அம்மா விட்டுட்டு வர மாட்டியே. சரி, சாப்பிடு. இங்கே வரியா? இன்னும் 1 மாசத்துல பையனுக்கு 1 வயசு ஆகிடும். இப்போ பிள்ளையும் வளர்ந்துட்டான். இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இதுக்கும் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இன்ன வரைக்குமாவது குழந்தை தொட்டியில் போட்டால் தூங்கிட்டு கிடப்பான். இனியெல்லாம் இப்பயே தவள ஆரம்பிச்சிட்டான். இனி நடக்கிறதும் வைக்கிறதுமா பொருளெல்லாம் களைச்சி போடுவான். இவனுக்கு எல்லா பணிவிடையும் என்னால் பண்ண முடியாது. தனி கொடுத்துன போயாச்சுன்னா அவனை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கும் சேர்ந்து என்னால் வேலை செய்ய முடியாது சொல்லிட்டேன். ஐயோ சின்ன பொண்ணு, அதை அப்புறம் பேசிக்கலாமா? இப்போ நீ சாப்பிடு சரியா? இப்பயே நான் சொல்லிட்டேன், பின்னாடி என்கிட்ட சொல்லாமல் நீ முடிவு எடுத்துட்டு சின்ன பொண்ணு, அப்படி இப்படின்னு தான் சொல்லக்கூடாது. சரி சின்ன பொண்ணு, ஒரே வயசு தான், இன்னும் 1 மாதம்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தனி கொடுத்தன வரல மனவனே, மனுஷியாக இருக்க மாட்டேன். ஐயோ, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி இந்த பக்கம் அம்மா, அந்த பக்கம் பொண்டாட்டி, நடுவில் நம்மளை வச்சு சாத்துன்னு சாத்துறாங்களே. அம்மா வேற வயசான ஆள், அப்பாவும் மண்டையை போட்டார். அதுக்கு இனிமேல் நம்ம தான் இருக்கோம். வாழ்கிற வரைக்கும் கூட வச்சு பார்த்துக்கலான்னு பார்த்தா
அது விட்டு கொடுத்து போக மாட்டேங்குது. இவளாவது விட்டு கொடுத்து போகலான்னு பார்த்தா இவ பிள்ளைய பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாதுன்றா. ரெண்டு பேத்துக்கு நடுவில் நம்மளை போட்டு பாடாக படுத்தி எடுக்கிறாங்க. ஐயோ, ஆம்பளையா பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆம்பளைக்கு தான் பல பிரச்சனை. வெளியில் வேலை செய்கிற இடம், திரும்பி பார்த்தா கடங்காரன் தொல்லை, வீட்டில் அம்மாவும் பொண்டாட்டியும் தொல்லை, இதில் பிள்ளைய வளர்க்கணும், இனி அவன் வருங்காலத்தையும் எப்படி இருக்குமோன்னு அந்த தொல்லை. ஐயோ, இத்தனை தொல்லையும் கடந்து ஒரு ஆம்பளை வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. ராணி சாப்பிடு. ஆமா, கஷ்டப்பட்டு காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த நான் மட்டும் வெளியே போய் வேலை செஞ்சுருந்தேன்னா நீ வீட்டில் என்ன சும்மாவா இருந்த? நீயும் ஊருப்பட்ட வேலை இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருந்த. உனக்கு மட்டும் உடம்பு ஓய்வு இருக்காதா? இன்னத்துக்கும் நான் வர வரைக்கும் நீ சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சாப்பிட்டியா இல்லையா? நான் இன்னைக்கு உங்களை விட்டு சாப்பிட்ருக்கேன், நீங்க வந்தோடனே சாப்பிட்டு போன்னு தான் இருப்பேன். நானும் உங்ககிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன். நேரங்கிட்ட நேரத்தில் தான் நான் வருவேன், நீ நேரமாக சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்கிறதே உனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க கூட சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி சுகமா இருக்கும். அதை விட்டு நான் ஒத்தையில சாப்பிட்றதுக்கு எனக்கு அது சங்கட்டமா இருக்கு. ஊர் உலகத்தில் நிறைய வீட்டிலலாம் புருஷங்க வந்தாலும் சரி அவங்க வராட்டியும் சரி நம்ம முதல்ல சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்ருவாங்க. ஆனால் நீ மட்டும்தான் அதில் எல்லாத்துலேயும் விதிவிலக்காக இருக்கப்போ. இதில் என்ன இருக்கு? எனக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. உங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நான் என்ன ஆளு? உண்மையே சொல்ல போனா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். ஏங்க, அப்போ நாங்கள் மட்டும் என்னது? உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்கள் வீட்டில் அங்கே எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் இங்கே அப்படி எதுவுமே இல்லை. எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுமே இந்த வீட்டுக்கு எனக்கு ஏத்தாப்புல நீ இருக்கல்ல. அம்மா வீட்டில் எல்லாமே இருக்குங்க, அதுக்குன்னு உங்ககிட்ட இருக்கிற அந்த சந்தோஷம் அங்கே இருக்குமா? இந்தா என் நண்பனுங்களாம் வெளியூரில் போய் நிறைய சம்பாரித்து ஊருக்கு வரும்போது நல்லா கெத்தாக வராங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கும் தோணும் ஒரு சில நேரம், பேசாருக்கு இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம பாட்டுக்கு அங்கிட்டு போய் இருந்து சம்பாரித்து கொண்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுக்கலான்னு. ஐயோ வேண்டாங்க, அப்படிலாம் போக வேணாங்க. எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கையே வேண்டாம். நீங்கள் இங்கேயே இருங்க. நமக்கு இங்கே கிடைக்கிற 5ஓ 10ஓ வச்சுக்கிட்டு கிடைக்கிற கூழை குடிச்சிக்கிட்டு குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று மண்ணா ஒரே சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருக்கும் பார்த்தீங்களா, இதுதாங்க எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த தனி கொடுத்தனெல்லாம் வேண்டாங்க. இங்கே உனக்கு வேலை அதிகம் இல்லை? வேலை அதிகம் தான், அதுக்குன்னு அதுலேயும் ஒரு சுகம் இருக்குங்க. இன்றைக்கே பாருங்கள், நான் காய்ச்சேன்னு ஒரு நொடி படுத்தேன்னா அத்தையும் உமாவும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக நான் வேலை பார்ப்பேன் வைப்பேன். அதுவும் இல்லாமல் ஒரு கஷ்டம்னா குடும்பமே ஓடி வந்து நமக்காக உட்காந்துருப்பாங்க வைப்பாங்க. அதுவே இந்த தனி குடித்தனத்தில் அந்த சந்தோஷம் இருக்குமா? என்ன, கூட்டு குடும்பத்தில் எதையும் நினச்சோன்னே வாங்கி சாப்பிட முடியாது. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா அது பொல்லாப்பாக போயிடும். அதுவும் ஒரு சந்தோஷங்க. தனி குடித்தனத்தில் என்ன தான் ஓரியாக வாங்கி சாப்பிட்டாலும் வச்சாலும் அதை விட இதில் தாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இப்படி ஒரு மனுஷியை நான் பார்த்ததே இல்லைப்போ. அப்படின்னு இல்லைங்க, கிராமத்தில் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, உங்களுக்குன்னு கை நிறைய இல்லைனாலும் ஏதோ மனசு நிறைய உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு கொண்டு வர 5ம் 10யும் வச்சுக்கிட்டு நம்ம பேச்சை கேட்குற நம்ம புள்ள, அன்பான நாத்தனார், உரிமையோட அம்மா மாதிரி பேசுகிற மாமியார், இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில்? நான் எப்போ சொல்கிறேங்க, என்றைக்குமே இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் மட்டும் எனக்கு வரவே வராது. காலத்துக்கும் நான் கூட்டு குடும்பமாக மட்டும்தான் இருப்பேன். தனி கொடுத்தனன்ற பேச்சுக்கே என் வாழ்க்கையில் இடம் இல்லை. ஃபோன் அடிக்குது பாரு, யாருன்னு பாரு. அண்ணன் தான் கூப்பிடுது. அண்ணே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனே. வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணேன், நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. என்னண்ணே, அதுவும் இல்லாமல் ஏதோ மீட்டிங்னு கோயம்புத்தூர் போயிருக்கேன்னு அண்ணி சொன்னாங்க. என்னண்ணே திருத்துப்புன்னு போயிருக்க? மீட்டிங்கும் இல்லை கீட்டிங்கும் இல்லை, அங்கே ஃபேக்ட்ரியில் ஒரு 3 நாள் லீவு, மிஷின்லாம் ரிப்பேர் பண்ணுறாங்க, சர்வீஸ்லாம் பண்ணுறாங்கன்றனால சரி அங்கே இருந்தோம்னா உங்கள் அண்ணி எதாவது நொய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, அதான் அவகிட்ட பொய்ய சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். பொய் சொல்லிட்டு கிளம்பி வந்தியா? எங்க? வேற எங்க, இங்கே தான் ஊருக்கு வந்திருக்கேன். அண்ணே, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வாரேன் வைக்கிறேன்னு சொல்லி இருந்திருக்கலாம்ல முன்னையே. ஒன்றும் இல்லைம்மா, திடீர்னு தான் கிளம்பணும்னு யோசனை, இல்லைன்னா முன்னையே சொல்லியிருப்பேன்.
அதுவும் இல்லாமல் உங்கள் அன்னைக்கு தெரிஞ்சா ஆட்டம் கட்டிடுவான்ட்டு தான் சொல்லலை. அது சரி, இப்போ எங்க இருக்க? பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேம்மா. இந்த ஆட்டோ வருது, ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். சரியா? ஆட்டோ பிடிச்சி வரியா? ஆமா ஆமா, நல்லா இருக்கு போ. இந்த இரு, உங்க மாப்பிள்ளைய அனுப்பி விடுறேன். சரியா? பத்திரமா இருனே. இந்த வைக்கிறேன். ஏங்க, அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிதாமா. அப்படியா? சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ லீவாமா, அதனால கிளம்பி வந்திருக்கா. அப்படி அப்படியா? சரி சரி, அந்த சட்டையை எடு, போயிட்டு கூட்டிட்டு ஓடியாந்துடுறேன். நீங்க சாப்பிட்டு போங்க. மச்சான் அங்கே வேற பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாராமா, சாப்பிட்டு போன்ற. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் போயிட்டு வந்து பார்த்துக்கிறேன். இந்த புடி புடி.